எம்ஜிஆர் இளைஞரணி, எம்ஜிஆர் நற்பணி பொதுப்பணி மன்றம் இணைந்து நடாத்தும் முப்பெரும் விழா புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் முன்னாள் தமிழக முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதாவின் நினைவஞ்சலி நிகழ்வும், அமரர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் பொன் மதிமுகராஜா அவர்களின் முன்னாள் அனைத்துலக எம்ஜிஆர் பேரவைத் தலைவரின் 18ஆம் ஆண்டு நினைவு நாளும், இயற்கை அனர்த்தம் சுனாமியின் 12ஆம் ஆண்டு நினைவு நாளும் இம்மாதம் 24, 25, 26 சனி, ஞாயிறு, திங்கட்கிழமை ஆகிய நாட்களில் இவ்விழா முப்பெரும் விழாவாக இடம்பெறுவதற்கு அனைத்துலக எம்ஜிஆர் பேரவை தலைமை இந்த நிகழ்வுகளை ஒழுங்கு செய்திருக்கின்றது. இந்த டிசம்பர் மாதம் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இறந்ததை முன்னிட்டு இந்நிகழ்வுகள் யாவும் நிறுத்தப்பட்டு முப்பெரும் விழா அமைதியான முறையில் நினைவஞ்சலி கூட்டம் இடம்பெறுவதற்கு அனைத்துலக எம்ஜிஆர் பேரவை தலைமை ஏற்பாடு செய்திருக்கின்றது. முதலாம் நாள் நிகழ்வுகள் 24/12/2016 சனிக்கிழமை காலை இடம் தலைமைச் செயலகம் தாவடி. அதில் நிகழ்வுகள் ஆரம்பமாகும். குருநகர் பாசையூரில் உள்ள எம்ஜிஆர் அண்ணா சிலைகளுக்கும் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அங்கு அஞ்சலி உரைகள் இடம்பெற்று 25 2ஆம் நாள் நிகழ்வுகள் காலம் 25/12/2016 ஞாயிற்றுக்கிழமை கொக்குவில் மஞ்சவண்ணப்பதி முருகனாலயத்தில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று அங்கு 2ஆம் நாள் காலை ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த சகல நிகழ்வுகளும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இறந்ததை முன்னிட்டு நிகழ்வுகள் நிறுத்தப்படுகின்றது. ஆண்களுக்கான 40 மைல் துவிச்சக்கர வண்டி ஓட்டப் போட்டி, 15 மைல் துவிச்சக்கர வண்டி ஓட்டப் போட்டி பெண்களுக்கானது, 25 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான மருதனோட்டப் போட்டி, 10 மைல், 8 மைல் 3 சில்லு சைக்கிள் ஓட்டப் போட்டி, கழகங்களுக்கான கையெழுத்தல் போட்டிகள் என்பன 25ஆம் தேதி காலை 6 மணியளவில் ஆரம்பமாக இருந்த நிகழ்வுகள் யாவும் ரத்து செய்யப்படுகின்றது என்பதனை கூறிக்கொண்டு, இறுதி நாள் நிகழும் காலம் 26/12/2016 திங்கட்கிழமை நேரம் 4:30 மணியளவில் இடம் கொக்குவில் கிருபாகர சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்றலில் KK கொக்குவில் தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகும். மங்கள இசை, தமிழ் மரபிசை, நினைவு பேருரை, எம்ஜிஆர் விருது வழங்குதல், கவியரங்கம், பட்டிமன்றம், கரகாட்டம், நடனம், நாடகம், வில்லிசை, மெல்லிசை, எம்ஜிஆர் இசையமுதம், தமிழின சட்டமன்றத்தில் விவாதம் போன்ற நிகழ்ச்சிகள் இவ்வாண்டு நடைபெற இருந்தது. ஆகவே ஜெயலலிதாவின் மரபையொட்டி இவ்வளவு நிகழ்வுகளும் ரத்து செய்யப்படும் என்பதனை அறிவித்துக் கொண்டு, 2016ஆம் ஆண்டு அதாவது இறுதி நாள் நிகழ்வு முப்பெரும் விழாவின் இறுதி நாள் நிகழ்வு திங்கட்கிழமை அன்று காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரையும் சகல கடைகள், சகல வர்த்தக நிலையங்கள், சகல பொது ஸ்தாபனங்கள் கடைகளை பூட்டி எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் இலங்கை அனர்த்தத்தினால் சுனாமி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு பொது ஸ்தாபனங்கள் கடைகளை பூட்டி 1 மணித்தியாலம் 9 மணியிலிருந்து 10 மணி வரையும் எமது இந்தியாவின் முன்னாள் முதலமைச்சரும் செல்வி ஜெயலலிதா, முதலமைச்சர் தமிழ்நாட்டு எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் இயற்கை அனர்த்தத்தின் போது சாவினை தழுவியிருந்த அனைத்து பொதுமக்களுக்குமாக 1 மணித்தியாலம் வர்த்தக ஸ்தாபனங்கள் கடைகளை பூட்டி எமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கிருபாகர சிவசுப்பிரமணி ஆலய முன்றலில்
4:30 மணியளவில் மங்கள இசையுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் அமரர் எம்ஜிஆரின் நினைவுகள் உரைகளும் ஜெயலலிதாவின் நினைவு நாள் நினைவஞ்சலி கூட்டமும் இடம்பெறும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு முன்னாள் புரட்சி நினைவு நாள் நிகழ்வும் இயற்கை அனர்த்தம் சுனாமியின் அந்த நினைவு நாளும் செல்வி ஜெயலலிதாவின் அந்த நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மக்கள் படுகின்ற நமக்கு நேசக்கரன் நீட்டி இருக்கின்றார்கள். ஆகவே எம்மோடு இணைய விரும்பும் சகல அனைவரையும் நாம் இந்த நேரத்தில் உங்களை வரவேற்க காத்திருக்கின்றோம். இது ஒரு புதிய ஒரு பரிமாணத்தையும் புதிய ஒரு வரலாற்றையும் புதுப்பிக்கும் என நம்புகின்றோம். இனி பெருங்காலங்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் ஒன்று அமைய இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த கால ஆட்சியாளர்கள் நல்லாட்சி அரசாங்கம் எமக்கு நல்லதை செய்யும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடைசியில் ஒன்றும் கிடைப்பதில்லை. ஆகவே 2016ஆம் ஆண்டுக்குள் தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு தருவோம் என்று மாதட்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் இன்று மௌனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படி காலகட்டத்தில் நமக்கு புதியதோர் தலைமை ஒன்று தேவை. ஆகவே யாரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆகவே எந்த நேரத்திலும் எதையும் துணிந்து எனது தந்தை அந்த ஆற்றிய அந்த பயணங்கள் நாங்கள் கொண்டு செல்வதற்கு இருக்கின்றோம். ஆகவே வார 27ஆம் தேதி அதிகாலை நான் இந்தியாவிற்கு பயணமாகின்றேன். அங்கே இந்திய தலைவர்கள், தற்போதைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம், இந்தியா தமிழ்நாட்டு முதலமைச்சர் சசிகலா, அப்படி உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். ஆகவே அங்கு சென்று நமது தமிழர்களின் நிலைப்பாட்டையும் தமிழர்களின் உரிமைகளையும் விட்டுக் கொடுப்பதற்கு இனி காலம் கடத்த மாட்டோம். இனி எந்த ஒரு நிகழ்வையும் எமது தார்மீக வழியில் நின்றும் தார்மீக பாதையில் நின்றும் அகிம்சை வழியில் நின்று நாம் போராடி பெற்றுக்கொள்ளுவோம் என்பதனை இந்த அரசாங்கத்துக்கும் இந்த பல அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் திட்ட தெளிவாக காலம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்கிற மாதிரி இனி அப்படியான காலம் கடந்து நாங்கள் இனி ஒரு இதை விட்டுக் கொடுப்பதற்கு இடமில்லை. ஆகவே பெயருடன் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாம் நாங்கள் 26ஆம் தேதி அறிவிப்போம். தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி என்னும் அந்த 26ஆம் தேதி மாலை 5:30 நாங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிப்போம். ஆகவே இதில் அங்கத்துவர்கள் இணைய விரும்பினால் யாரும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். பகிரங்கமான அழைப்பு தான். எல்லோரும் ஒற்றுமையாக நின்றுதான் நாங்கள் இந்த விஷயத்தில் கொடுத்திருக்கிறோம். எல்லோரும் ஒற்றுமையாக நின்று நமது இதில் செல்வதற்கு இடம் இருக்கின்றது. கட்சியை உருவாக்கும் நோக்கம் இருந்தது. எனக்கு கட்சியை ஸ்தாபித்தவன் நான், தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி கட்சியை ஸ்தாபித்தவன். ஆனால் அதனுடைய புதிய நிர்வாகம்ன்றது கட்சிக்கு தலைமை இருக்கு. கட்சியின் ஸ்தாபக தலைவர் நானாக இருந்தாலும் நாங்கள் 26ஆம் தேதி அதை பற்றிய முடிவெடுப்போம். ஆனால் நாங்கள் இப்போ அந்த கட்சி ஆரம்பித்தது முக்கிய நோக்கம். இன்றைய தலைமைகள் என்று சொல்லும் இந்த அரசியல் கட்சிகள் சேர்ந்தவர்கள் அனைவரும் சொல்கிறார்கள், ஒவ்வொரு கட்சியை சார்ந்த கூட்டமைப்பு. உதாரணத்துக்கு நான் ஒரு தாக்குற நோக்கம் இல்லைங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கூட்டமைப்புன்னு சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த 4 கட்சிகள் ஒவ்வொரு சொல்கிறாங்க சரியான அரசியல் தலைமை தமிழ் மக்களுக்கு இல்லை. பிறகு நிலைகள் இருக்கிறாங்க, பாராளுமன்றத்துக்கு என்ன சொல்கிறாங்க, சம்பளம் எடுக்கிறோம். சிந்திச்சு பாருங்கள். உண்மை உறுதியாக நாங்கள் சொல்கிறோம். நான் இன்றைக்கும் முன்வைத்த கால பின்வாங்க கிடையாது. இது அனைவருக்கும் தெரியும். உலகினருக்கு மட்டுமில்லை, நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் தெரியும்.
அச்சுறுத்தல் காலத்திலும் தமிழர் விடுதலை கூட்டணி பூட்ட போகின்ற நேரத்திலே கூட நான் கட்சி நடத்தினேன். கட்சியை நான் தான் தனி நடத்தினேன் அந்த 5-6 வருஷம். இது யாருக்கும் மறக்க முடியாது. அது நாங்கள் இப்போ அந்த கட்சி ஆரம்பிப்பதன் முழு நோக்கம் எமது மக்களுக்கு சரியான சேவை சென்றடைவதில்லை. உதாரணத்துக்கு சொல்லுங்கள், ஒரு மாகாண சபை உறுப்பினர் தனது தம்பிக்கு அமைச்சு பாராளுமன்ற உறுப்பினர் தம்பிக்கு அமைச்சு பதவி கொடுக்க சொல்லி மாகாண சபையில் பிரச்சனைப்பட்டிருக்கு. அவர் அப்படித்தான் அந்த கட்சிகள் வழியே இதுதான் நடக்குது. மக்களை பற்றி சிந்திக்கிறார்கள் ஒருவர். என்னுடைய நோக்கம் எமது மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் அடிபணிய முடியாது. எங்கள மக்கள் உதாரணம் சொல்வார்கள், நானாக வாழ வேண்டும். இதை ஒவ்வொருவரும் சிந்தித்தால் எமது கட்சி எதிர்காலத்தில் தலை சிறந்த ஒரு தலைமையாக மாறி நாம் செயல்படுவோம். ஒன்று மட்டும் கூட தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி, தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி தான் மக்கள். இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் செயல்படுவோம். அதே நேரத்தில் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நாம் தமிழர் விடுதலை கூட்டணியின் தான் முக்கிய எல்லாருக்கும் தெரியும். அப்படி கொஞ்சம் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீங்கள் என்னை திருப்பி கேட்கலாம். அது கூட காரணம் இருக்கு. தமிழர் விடுதலை கூட்டணிக்கு தற்பொழுது அங்கு ஒரு சரியான கட்டமைப்பு இல்லை. இந்த தலைமை செயலாளர் நாயகம் ஆனசன் அவர்கள் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கு இப்பொழுது பூந்துள்ள சில சுற்றுக்காட்சிகள் 3 ஊர்கள் தான் சொல்லுவோம். அந்த 4-5 மூஞ்சூர்கள் கட்சி அழிக்கின்றன. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் சுயேட்சையாக போட்டிட்டாங்க. அதாவது ஆனசன் மகனும் தலைவர் வந்து போட்டிட்டாங்களே. அந்த முக்கிய நோக்கம் அங்கே போதைப்பொருள் குறிக்கும். ஒரு சிலர் தங்களை கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கோம்னு சொல்லி நிற்கிறார்கள். எல்லாரையும் மூத்த உறுப்பினர்களுக்கும் மரியாதையே கிடையாது. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சாத்விக கொள்கை உடையவர்களால் தான் தோன்றுமே தவிர ஆயுத போராட்ட சிந்தனையே இருக்கக்கூடாது, அடிதடி பிரச்சனையே இருக்கக்கூடாது. அப்படியானவர் தான் எங்களை கட்சிகள் தேவை. அவர்கள் தான் கட்சி மக்களை வழிநடத்த முடியும். இங்கே பாருங்கள், இந்த பேச வலிக்கிட்டு பேசுகிறேன். இந்த எல்லாம் இன்றைக்கும் ஆயுதம் எடுக்கின்றன. நாங்கள் என்னாக வழக்கி வந்து விட்டோம் என்று கூறிக்கொண்டு தாங்களே ஆயுதம் எடுக்கிறார்கள், தாங்களே சுட்டுக் கொள்கிறார்கள். இதெல்லாம் நமது நாட்டுக்கு தேவையா? நமது மக்களுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. இதை மக்கள் சிந்திக்க வரும். 12 வயதில அரசியல் ஈடுபட்டினான். நான் சரியா 12 வயதில நான் அரசியலுக்கு பொந்தினான். அதற்கு முக்கிய காரணம் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன். நீங்க நினைக்கிறாங்க அவர் எம்ஜிஆரை பார்க்கல சொல்றான்னு சொல்லி. அவருடைய படங்கள் நான் தவறாக பார்க்கின்றான். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை. அவருடைய சேவை மனப்பான்மை, அவர் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று செய்கின்றாரோ அந்த மனப்பான்மை அந்த சிறு வயதிலேயே ஏற்பட்டு விட்டது. நாங்கள் சேர்ந்து நாங்கள் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். அதுக்கு வழி ஏதாவது பொது அமைப்பில் செய்ய வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் நான் இலங்கை தமிழரசு கட்சி, இந்திய தமிழரசு கட்சி இல்லை, அந்த செல்வாவின் தலைமையிலான தமிழரசு கட்சியில இணைந்து செல்ல மாட்டேன். சிவர் வழிய சோக்காளர்களை படிக்கிற போன இடங்கள்ல உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சித்திர பாடம் ஆசிரியர் எனக்கு படித்தால் வீடு வரைக்கும் நான் வீடு கீழ் பக்கத்தில் உள்ளடிக்க போட்டு அதுக்கு ஆசிரியருக்கு அழைப்பேன். நான் பார்த்து சொன்னேன், ஐயா சார் சிவர் வழியெல்லாம் வீடுங்கிறது பிள்ளைங்க தான் போட்டுருக்கேன். அந்த அந்த நிலைப்பாடு தான் மனதுக்கு இருந்த அந்த வயசுல. பிறகு நீங்கள் தமிழரசு கட்சி சேர்ந்தீங்க, பிறகு கூட்டணிக்கு வந்தீங்கன்னு கேட்கலாம். தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் கைவிடப்பட்ட கட்சிகள். சட்டமாமேந்திய ஜிஜி பொன்னம்பலத்தினாலும் தந்தை செல்வநாயத்தினாலும் கைவிடப்பட்ட 2 கட்சிகள். இன்றைக்கு தந்தை செல்வாவின் வாரிசு அரிச்சொலியில் வந்தென்று சொல்லிக்கொண்டு திரிந்த அந்த குழுவினர் அந்த கட்சியை பிடித்துக் கொண்டு போயிட்டு தலைமை பதவிக்காக, இது பொய்யல்ல, 100க்கு 100 உண்மையாக சொல்லுகிறார். தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைமை பதவி தனக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக நான் இப்படி இருந்தால் மாவசேனா அப்படி இருந்தார். அன்றைய தலைவர் ஆனசங்கையாக சொல்றோம், பினராயம் இருந்தவர், மற்ற மறைஞ்ச மாவட்டத்தை சேர்ந்தவர், அவருடைய பேர் வெளியில சிவமராயா. தமிழரசு கட்சியை மேலே ஆரம்பிப்பது பேசும்போது நான் தொலைபேசி எடுத்து கூறுகிறேன், ஐயா இப்படி சேனாதிகாரிகள் கலைக்கிறோம், இங்கே என்ன செய்ய போறீங்க? தம்பி சேனாதிகாரிக்கு அப்படி இல்லை, நீர் தவறாக முன்னுக்கு இருந்தான் கலைக்கணும், சேனாரா முன்னுக்கு இருக்காங்க, முன்னுக்கு இருந்தான் கலைக்கணும் எல்லாரும் சொல்லி
செல்ல தம்பி அப்படின்னாக்கா வேறு என்ன இப்போ அனுபவிச்சாங்க அப்படி நம்பிக்கையான நான் ஆனந்த் சங்கர் அவன் நான் இப்போ பேச வரே இல்லை. அப்படி கொஞ்சவர்கள் தான் இன்றைக்கு மக்களை போட்டு குழப்பி கொண்டிருக்கணும். வீக அவசரம் பேசுறது எந்த அரசியலும் நினைக்காது. இங்கே பாருங்க, பொருட்பாளரை நிறுத்துவோம், அதாவது மக்கள் சேவர்களை தான் நிறுத்துவோம். கட்சிக்கு காசு தாரவர்களை கட்டாயம் நிறுத்தவே மாட்டோம். மக்கள் மத்தியில் யாருக்கு ஆதரவு இருக்கோ அவர்களை தான் நிறுத்துவோம். இது நான் இந்த கட்சியின் ஸ்தாபக தலைவர்கள் முறையில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதுவரையிலும் இந்த சொல்லிலேயும் பிழை இருந்தால் தயவு செஞ்சு மன்னித்துக் கொள்ளுங்கள்.